அம்மா அப்பா ரெடி ஆயிடுச்சா? அடி பாவி, அப்பா ரெடி ஆயிடுச்சவா? அப்பா ரெடி பண்ணி உங்க அப்பாலாம் ஒரு ஈடை சாப்பிட்டு மறு ஈடு எடுத்துட்டு இப்போ வந்து இருக்கிற நின்னம்மா சாப்பிடாம கிடக்க. இங்க வருங்க, வேகாத மழையான மழை பெய்யுது, வேகாத வெயில் அடிக்குது சொல்ல வரேன். மழையான மழை பெய்யுது ஞாயிற்றுக்கிழமை பொழுது. எல்லாரும் பார்த்துக்கங்க, எதையாச்சும் திங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. என் மக பூஜா கேட்டா இடியாப்பம் அபிமாண்டு, என் மயன் கேட்டே அப்பம் சுடுமாண்டு, என் நண்டு கடிச்சு பணியாரம் குழிப்பணியாரம் ஊற்றுண்டு. குழிப்பணியாரத்தை மாவு ஆட்டி ஊற்ற முடியாது. அப்பத்தை வேண்டாம் உடனே கரைச்சி ஊற்றுனா நம்ம வீட்டில் மாவு இருக்குது. இடியாப்பத்துக்கு மாவு இருக்குது, அதை உடனே புளிஞ்சிடலாம். அதனால நண்டு கட்டுறதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு இடியாப்பம் அவியுது, ஒருத்தருக்கு அப்பம் சுட்டு ஒரு ரவுண்டு போயிடுச்சு. 2வது ரவுண்டு எடுத்து வச்சுருக்கேன், 3வது ரவுண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க, இங்கே வருங்க. அப்பத்துக்கு எதுவும் கலக்க தேவையில்லை. சீனி, உப்பு, சோடா உப்பு இதை நல்லா கரைச்சி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அப்பம் பார்த்துக்கோங்க, அப்பம் எப்படி வந்துருக்குது. பிச்சு கட்டட்டுமா? அப்படியே பிச்சு. என்னத்தா இப்படி சுடுது? எப்போ 6 அப்பறதா கொடுங்கப்பா ஒரு அப்பா. இது எடுத்துகிட்டு வந்துட்டேன் 6 அப்பத்தை. இங்கே வருங்க, சோடா உப்பு கொஞ்சம் பதமாக போடுங்க, ரொம்ப போட்டேன்டா எண்ணெயை குடிக்கும். இங்கே பார்த்தீங்களா எப்படி அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உள்ள ஒரு மாவு இருக்காது பார்த்துக்கோங்க. எதுவுமே சேர்க்கல, வாழைப்பழம், முட்டை, அது இதுன்னு வாங்க, எதையும் சேர்க்காதீங்க. இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லா இருக்கும். சோடா உப்பு, சீனி, மைதா இவ்வளவுதான். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அதுங்க. நல்லா இருக்கும். துணுத்தா வாசம் நிறம் வச்சுனா செஞ்சேன். இப்படி வெயிலுக்கு வச்சு மழைக்கு நல்லா முடிய சுட்டு சாப்பிடுங்க. சூடா வெயில்லே வருது, எதுக்குதே வயல் இருக்குது. இது